அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மட்டக்களப்பின் பாரம்பரிய முறைப்படி தீபாவளி அன்று காலை உணவா என்ன செய்வாங்களோ அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது அரிசிமா ரொட்டி. இதை விதவிதமாக செய்து சம்பலும் பரங்கி வாழைப்பழமும் வச்சு சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதாவது பொம்பளை வீட்டாக்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு இதை கொடுத்து அனுப்புவாங்க. இது மட்டக்களப்பில் எல்லா இடத்துலையும் நடக்கும். இதை சொல்கிறது ரொட்டி பொட்டி கொடுத்து அனுப்புறதுண்டு. இந்த அரிசிமா ரொட்டியை பார்க்க முதல் யூடியூபர் ஒருவர் தொப்புள் கொடி வெட்டின பிரச்சனை பெருசாக போய் கொண்டு இருக்கு. நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய அதுக்கு பணிச்சு நாங்கள் போக வேணும். எங்களோட சலுகைகளை வச்சு நாங்கள் சட்டத்தை அசட்டை செய்யக்கூடாது. அதாவது தீபாவளிக்கு சட்டை வேண்ட மாதிரியெல்லாம் சட்டத்தை கையில் எடுக்கப்படாது. எங்களோட நாட்டில்னா ஜனாதிபதியாக இருந்தால் கூட நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம். இப்போ நான் இருக்கிற நாட்டில் கூட பேரண்ட்ஸ் தொப்புள் கொடி வெட்ட இயலாது. சட்டத்தையெல்லாம் நாங்கள் தீபாவளிக்கு காசு கொடுத்து வாங்குகிற சட்டைகள் மாதிரி நினைக்கக்கூடாது. வாங்க இனி நாங்கள் ரொட்டி செய்ய போகலாம். நான் கடையில் வேண்டின அரிசிமா தான் சேர்க்கிறேன். இப்போ இதோட கேரட், லீக்ஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, இதோட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கோவாவும் கறிமிளகாவும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் என்னட்டு இருந்ததை வச்சு செய்கிறேன். வேறு மரக்கறிகள் சேர்க்கறதில்ல. இப்போ உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் சேர்க்கறதில்ல. தனி எப்படித்தான் செய்வோம். இப்போ தேங்காய்ப்பு சேர்க்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதை அவங்க தனியாக தேங்காய்ப்பும் உப்பு மட்டும் சேர்த்து இந்த அரிசி மாவில் ரொட்டி செய்வாங்க. அப்படியும் செய்வாங்க, இப்படியும் செய்வாங்க. சில வேளை அந்த மரக்கறி போடாமல் உப்பு தேங்காய் போட தனியாக பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்தும் செய்வாங்க. நான் இப்போ பியோ கோகனட் ஆயில் சேர்க்கிறேன். அது கூட சேர்க்கறதில்ல ஒரு மீசக்கரண்டி அப்படி. இப்போ நாங்கள் பானுக்கு அதில் பட்டர் சேர்க்கிற மாதிரி தான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வது. இப்போ நல்லா கொதிக்க தண்ணியை விடுறேன். கையை வச்சு கிண்டிடப்படாது. ஒரு மர அகப்பையால் தான் இதை செய்ய வேணும். சில்வர் அகப்பையும் உங்களுக்கு சுட்டு போடும். இது நல்ல பாரம்பரியமான பழைய உணவு. இது அந்த காலத்தில் செய்கிறது. காலகாலமாக மட்டக்களப்பில் தீபாவளி என்ற காலையில் இதுதான் செய்வாங்க. இதோட பரங்கி வாழைப்பழம் தேடி திரிஞ்சு பார்த்து நல்ல பெரிய வாழைப்பழமாக பார்த்து வண்டி எடுப்பாங்க. இல்லைண்டா மாப்பிள்ளை விட்டார் கோவிப்பாங்கண்டு ரொட்டியும் பார்த்து அழகாக வடிவாக செய்வாங்க. அதாவது சொந்தக்காரர் பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் செய்வாங்க. வெளியில் விறகடுப்பு மூட்டி இந்த ரொட்டியை சுடுறதுக்கண்டே மண்ணால் செய்த ஒரு ஓடண்டு சொல்கிறது. ரொட்டி செய்கிற ஓடண்டு மண்ணால் செய்த ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீபாவளி மட்டும் இல்லை, மட்டக்களப்பில் வீடுகள் வழியே காவல் தெய்வங்களுக்கான வழிபாடு செய்வாங்க. அப்போ கூட வைரவருக்கு வைரவரை தான் காவல் தெய்வம் வச்சு வழிபடுவாங்க. இந்த வைரவருக்கு இந்த ரொட்டி உப்பு தேங்காய்ப்பு போட்டு அரிசி மாவில், பிறகு சிவப்பு அரிசி மாவில் தவிடு போட்டு தவிட்டு ரொட்டின்னு ஒன்று செய்வாங்க. அப்படி விதவிதமாக செய்வாங்க. இன்னும் ஒரு சாமானும் போட்டு செய்வாங்க. அது சொல்லலாம் மாதிரி இல்லை, அதால் நான் சொல்லலை. இப்போ ரொட்டியை ரெண்டு பக்கம் இப்படி திருப்பி போட்டு வேக விட்டு இப்படி இறக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்படி திருப்பி போட்டு ஒரு ரொட்டியாக இறக்கி எடுப்போம். அடுத்தது மாப்பிள்ளை ரொட்டி. அது நல்ல பெருசாக செய்வாங்க. மாப்பிள்ளை கண்டு ஸ்பெஷலாக, இல்லாட்டி மாப்பிள்ளை கோவிச்சிருவாரண்டு. பாருங்களேன், இப்படியெல்லாம் படுத்தி எடுத்தால் கடைசியில் மாப்பு வச்சுட்டாண்டா அப்புன்ற மாதிரி இருக்கும். நன்றியுடன் தீபா.